السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العليم: فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا أكسبوكم فرموهم واستبقوا نبلكم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைக்கும் பொழுதே சோதனையோடு, பலவிதமான போராட்டங்களோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு தான் நம்மை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றார். பிறந்தது முதல் வாழ்ந்து முடியும் வரை ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பலவிதமான பரிசோதனைகளை செய்து, நான் சோதிப்பதிலேயே யார் தங்களுடைய அமல்களால், நற்செயல்களால் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே உங்களை நான் சோதிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ஓரிடத்திலே சொல்கின்றார். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள் அனுதினமும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தற்பொழுது நம்மை சுற்றி பலவிதமான ஆபத்துக்கள், பலவிதமான பேராபத்துக்கள் நம்மை சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. வெளிப்படையாக தெரியக்கூடிய சில பிரச்சனைகள், சில ஆபத்துக்களுக்கு மட்டும்தான் நாம் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்து நம்முடைய போராட்டங்களை நாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான ஆபத்துக்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது கூட இன்றைக்கு நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை. ஏதோ ஒரு சில பிரச்சனைகளுக்கு மட்டுமே இன்றைக்கு நாம் குரல் கொடுத்து வருகிறோம். அப்படியே சில பிரச்சனைகளை எதிர்த்து நாம் போராடினாலும் கூட அதிலே ஒரு முழு பலனும் கிடைக்கிறதா என்று பார்த்தால், நாம் போராடக்கூடிய போராட்டங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சக்திகள் எல்லாம் வீணாகி கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு முழு பலனும் கிடைப்பதில்லை. இதற்கு உதாரணமாக தற்போது நடந்து முடிந்த மிகப்பெரிய போராட்டம் என்று பேசப்பட்ட
உலகம் போற்றும் உலகம் வியக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்றெல்லாம் மிக பெரும் பெயர் வாங்கிய இந்த ஜல்லிக்கட்டினுடைய விஷயத்தில் கூட இதனுடைய உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ளலாம். 2 கோரிக்கைகளை முன்வைத்து பல லட்சம் மக்கள் அதற்காக போராடினார்கள். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு மிக முக்கியமான 2வது கோரிக்கையை புறம் தள்ளிவிட்டார்கள். ஜல்லிக்கட்டினுடைய விஷயத்தில் ஜல்லிக்கட்டினுடைய தடையை நீக்கினாலும் மக்களுடைய முக்கியமான 2வது கோரிக்கை பீட்டா என்கிற அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை யாரும் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அதை தடை செய்வதில் மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, எந்த நடவடிக்கையும் அதிலே எடுக்கவில்லை. ஆக நம்முடைய போராட்டம் எல்லா வகையிலும் அது வீணாகிவிட்டது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீட்டா என்கிற அந்த அமைப்பு ஏன் அதற்கு மத்திய அரசாங்கம் பயப்பட வேண்டும், ஒரு மாநில அரசாங்கம் பயப்பட வேண்டும், ஒரு நாடே அதற்கு அந்த அமைப்பை பார்த்து பயப்படுகிறது என்று சொன்னால் அந்த அந்த அமைப்புடைய பலம் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பீட்டா என்கிற அந்த அமைப்பை பற்றி பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் நினைப்பது போல தவறான சிந்தனைகளால், தவறான எண்ணங்களால் இன்றைக்கு நம்முடைய எதிரிகளை இன்றைக்கு நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய உண்மையான எதிரி யார் என்று கூட இன்றைக்கு நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை. நாம் நினைத்து கொண்டிருப்பது போல நம்முடைய எதிரி பிஜேபி அரசாங்கமோ அல்லது இந்து முன்னணி கட்சிகளோ அல்லது RSS போன்ற சமூக அமைப்புகளோ இது போன்ற யாரும் உண்மையான எதிரி இவர்களெல்லாம் கிடையாது. உண்மையான எதிரியினுடைய கை கூலியாக செயல்படக்கூடிய பினாமிகள் தான் இவர்கள் எல்லாம். ஆனால் உண்மையான எதிரி, இவர்களை செயல்படுத்தக்கூடிய உண்மையான எதிரி இன்று நம்மில் பலருக்கும் அந்த பெயர் கூட நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். யூதர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யூதர்கள் கூட உண்மையான எதிரி கிடையாது. அவர்களும் ஒரு விதத்தில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உண்மையில் நம்முடைய உண்மையான எதிரி எல்லா வகையிலும் இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமான எதிரி யார் என்று சொன்னால் இலுமினாட்டிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 13 நபர்களை கொண்ட ஒரு குடும்பம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்றைக்கு தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு எல்லா விதமான காரியங்களையும் இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலுமினாட்டிகள் இந்த பெயரை கூட இன்றைக்கு நம்மிலே பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவர்கள்தான் நம்முடைய உண்மையான எதிரி. இவர்களுடைய குறிக்கோள், இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உலகத்தை தங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சொல்வதை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து 200 வருடங்களாக அதற்கு பலவிதமான திட்டங்களை வகுத்து பலவிதமான சதிகளை செய்து 200 வருடங்களாக அதற்காக வேண்டி போராடி இன்றைக்கு அதனை அவர்கள் சாதித்தும் உள்ளார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயல்களைத்தான், நான் எதை சொல்கிறேனோ, எதை கட்டளையாக பிறப்பிக்கிறேனோ, எதை சாப்பிட வேண்டும், எதை அணிய வேண்டும், எதை மருத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை படிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்களிலும் நாம் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும், உலகமே கேட்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அந்த இலுமினாட்டிகளுடைய தெய்வம், அவர்கள் கடவுளாக வழிபடுவது லூசியப்பர் என்று சொல்லப்படக்கூடிய
ஒருவனை கடவுளாக அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லூசியப்பர் என்று சொன்னால் நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரபியினுடைய பாஷையில் தஜ்ஜாலை கடவுளாக எடுத்து வணங்கக்கூடிய மனித மிருகங்கள், எந்த விதமான ஈவு இரக்கம் எதுவுமே இல்லாத மனித மிருகங்கள் அவர்கள் தான் இன்றைக்கு எல்லா விதத்திலும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இந்த பீட்டா என்கிற அந்த அமைப்பை கொண்டு வந்து அந்த அமைப்பின் மூலமாக பலவிதமான சமூக விரோத செயல்கள், பலவிதமான சதிகளை செய்து நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். இந்த பீட்டா என்பதை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பது போல பீட்டா என்பது ஒரு சமூக ஒரு நலத்திட்டத்திற்காக உள்ள அமைப்பு என்றோ விலங்கினங்கள் மீது பாசம் காட்டக்கூடிய பரிவு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்றோ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதிக அளவில் நச்சுத்தன்மை நிறைந்த சமூக விரோத போக்கினை கொள்கையாக கொண்ட ஒரு மோசமான அமைப்பு தான் இந்த பீட்டா என்கிற அந்த அமைப்பு. பீட்டா என்கிற அந்த அமைப்பை ஒவ்வொரு நாட்டிலேயும் இன்றைக்கு கொண்டு வந்து தங்களுடைய காரியங்களை அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்முடைய நாட்டுக்குள்ளேயும் இந்த பீட்டா என்கிற அந்த அமைப்பை கொண்டு வந்து பலவிதமான திட்டங்கள். முதலாவது அவர்களுடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், நாம் யாருமே சைவ உணவு சாப்பிடவே கூடாது என்பதுதான் அவர்கள், அசைவ உணவு சாப்பிடவே கூடாது என்பதுதான் அவர்களுடைய முக்கிய கொள்கை. சைவத்தை சாப்பிடுங்கள், அசைவம் யாருமே சாப்பிடாதீர்கள் என்பதுதான் அந்த பீட்டா என்கிற அந்த அமைப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய கொள்கை. ஏனென்றால் அசைவம் நீங்கள் சாப்பிடுவதனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், இன்ன பிற அனைத்து நோய்களும் உங்களுக்கு அசைவம் சாப்பிடுவதால் தான் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் ஆடு, மாடு, கோழி போன்ற அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், சைவம் காய்கறிகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை நீண்ட நெடிய காலமாக இந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் செய்து வருகிறார்கள். மருத்துவர்கள் கூட இன்றைக்கு சொல்வார்கள், மாட்டுக்கறி நீங்கள் அதிகம் சாப்பிட வேண்டாம், அதனால் உங்களுக்கு சுகர் ஏற்படும், அதனால் உங்களுக்கு பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா விதமான நோய்களும் வரும், எனவே நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் கடந்த சில வருடங்களாக சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். நம்மிலே பலரும் கூட அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு மாட்டுக்கறி சாப்பிடுவதையே இன்றைக்கு நாம் நிறுத்திவிட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மாநிலங்களில் அவர்களுடைய தவறான பிரச்சாரத்தின் மூலமாக மாடு அறுப்பதை கூட இன்றைக்கு தடை செய்துவிட்டார்கள். ஊபி, பீகார், இன்ன பிற மாநிலங்களில் முழுவதுமாக மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டு மாடே அறுக்கக்கூடாது என்கிற அளவுக்கு சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் அதிலே வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இந்த பீட்டா என்கிற அந்த அமைப்பிற்கு எதிராக ஒரு வீரியமாக செயல்பட்டு வருகிறது. அதிலே நம்முடைய தமிழகமும், நம்முடைய தமிழகத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கேரள மாநிலம், இந்த இரண்டு மாநிலங்கள் குறிப்பாக அந்த அமைப்பிற்கு எதிராக நீண்ட நெடிய காலமாக போராடி வருகிறது. எப்படியாவது மாடை நம்மிடம் இருந்து பிரிக்க வேண்டும். சரி, மாட்டை இவர்களிடம் இருந்து நம்மிடம் இருந்து பிரித்து விடுவதால் அவர்களுக்கு அப்படி என்ன அதிலே லாபம் என்று நம்மிலே பலருக்கும் ஒரு கேள்வி வரும். மிக முக்கியமான ஒரு சத்து, மிக முக்கியமான வைட்டமின் பி என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்து மாட்டின் மூலம்தான் நமக்கு அதிக அளவிலே கிடைக்கிறது. மாட்டுடைய அந்த கறி, அந்த மாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய பால், வெண்ணெய், தயிர் போன்ற எல்லா விதமான பொருட்களிலேயும் வைட்டமின் பி அந்த சத்து அதிக அளவிலே நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூட அந்த மாட்டின் மூலம் உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாட்டுக்கறி அதிலே அவ்வளவு சத்து, குறிப்பாக வைட்டமின் பி நமக்கு அதிக அளவிலே அது கிடைக்கிறது.
அவர்களுடைய திட்டம் எந்த அளவிற்கு மோசமான, அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த அளவிற்கு கெடுதல் செய்ய முடியுமா என்று யோசிக்கும் அளவிற்கு அவர்களுடைய செயல்கள் ஆக கீழ்த்தரமான மட்டமான ஒரு குறிக்கோள். எப்படியாவது வைட்டமின் பி குறைபாட்டை இந்தியாவிலே உண்டு பண்ண வேண்டும். இந்திய மக்களுக்கு வைட்டமின் பி குறைபாடு ஏற்பட்டால் அவர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் எளிதில் வந்துவிடும். இதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அதற்கு அதிக அளவிலே அந்த வைட்டமின் பி சத்து கிடைக்கக்கூடிய மாட்டை நம்மிடம் இருந்து படிப்படியாக நீண்ட நெடிய காலமாக போராடி நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டார்கள். பார்க்க போனால் 90% நம்மிடம் இருந்து மாட்டை அவர்கள் பிரித்து விட்டார்கள். கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குர்பானி, ஜல்லிக்கட்டு போன்ற இந்த விஷயங்கள் மூலம்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே மாட்டினுடைய அந்த உபயோகம் இன்றைக்கு அதிக அளவிலே இருக்கிறதே தவிர மற்றபடி எல்லா விதமான கண்ட்ரோலும் எல்லா விதமான செயல்களும் அவர்களுடைய கண்ட்ரோலிலே சென்று விட்டது. ஒரு காலத்திலே வீட்டிற்கு வீடு பசும்பாலை எடுத்துக்கொண்டு பசும்பாலை வீட்டிற்கு வீடு கேன்களிலே விற்பார்கள். ஒரு ஆரோக்கியமான ஒரு காலம் போய் இன்றைக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறி பாக்கெட், அதாவது கிரீம், கெமிக்கல் நிறைந்த கிரீம் பாலை இன்றைக்கு நாம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரிஜினல் அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் பாலை அவர்களுடைய நாட்டிற்கு அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டு கிரீம், அதாவது கெமிக்கல் பாலை நமக்கு தள்ளிவிட்டு விட்டு அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிர், தோல், அந்த தோலின் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய கொழுப்பின் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய பலவிதமான அழகு சாதன பொருட்கள் என்று ஒரு மாட்டை வைத்து பலவிதமான வியாபாரங்கள், பலவிதமான லாபங்களை இன்றைக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு தெரியாமல் சர்வ சாதாரணமாக அவர்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் இன்றைக்கு நாம் அடிபணிந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு போராடினாலும் சரி, சாலை மறியல், ரயில் மறியல், மெரினா முற்றுகை, ஒரு கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை, இப்படி எந்த வகையில் நாம் போராடினாலும் நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் தோல்வியில் தான் முடியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய நிலை மாறாது. இதே போல்தான் நம்முடைய நிலை வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. ஏனென்றால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்றைக்கு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாடு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. முழுவதுமாக அவர்களுடைய கண்ட்ரோலிலே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகளை எவ்வாறு அடிமைப்படுத்தி இந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும், இந்த மருத்துவம் தான் பார்க்க வேண்டும், இந்த கல்வியை தான் பயில வேண்டும், இதைத்தான் உடுத்த வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும் என்று ஒரு சிறை கைதியை எவ்வாறு நடத்தப்படுமோ இன்றைக்கு இந்திய மக்கள் முழுவதுமே இன்றைக்கு அவ்வாறு தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பேசும் பொழுது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இங்கே பேசுகிறீர்கள் என்று நம்முடைய உள்ளத்திலே கேள்வி வரும். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் காலப்போக்கிலே நமக்கு அதுவெல்லாம் புரியாமல் உலக நடைமுறையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகி கொண்டதின் காரணமாக இன்றைக்கு நம்முடைய சதிகள், நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இறை வசனம் ஒன்று சொல்லுவான். அதாவது ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா ததா அலைக்கும். எதிரிகள் உங்களுக்கு எந்த அளவு தொந்தரவு கொடுத்து உங்களிடத்திலே எந்த அளவு அவர்கள் விரோதம் கொள்கிறார்களோ, தொந்தரவு தொல்லைகள் தருகிறார்களோ, நீங்களும் பதிலுக்கு அதே போன்று நீங்களும் அவர்களுக்கு தொல்லை கொடுங்கள், தொந்தரவு கொடுங்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். என்னுடைய தவக்குலோடு என்னுடைய அச்சத்தோடு நீங்கள் போராடும் வரை உங்களுடைய போராட்டத்திலே நானும் இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு தவக்குலோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்திலே நாம் போராடுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும்.
வெறும் 6 லட்சம் எண்ணிக்கை வந்து விட்டது, 10 லட்சம் எண்ணிக்கை வந்து விட்டது, நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று அந்த கூட்டத்துடைய எண்ணிக்கை மீதே நம்முடைய நம்பிக்கை செல்கிறதே தவிர, கூட்டம் கூடிவிட்டால், போராட்டம் அதிக அளவில் மக்கள் சேர்ந்து விட்டால், குரல் அதிக அளவிலே ஒலித்து விட்டால் ஜெயித்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதே தவிர, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அந்த போரினுடைய முறை எப்படி போராட வேண்டும் என்கிற அந்த நுணுக்கங்கள் இன்றைக்கு அந்த நுணுக்கங்களை இன்றைக்கு நாம் இழந்துவிட்டோம். முதலில் போராட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்வார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இதா அக்தபூக்கும் ஃபர்மூஹும், உங்களுடைய எதிரிகளை நோக்கி சரியாக குறிபார்த்து நீங்கள் அம்பு எறியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சரி, அந்த காலத்திலே போர் நடந்தது, நபி அவர்கள் சொன்னார்கள், குறிபார்த்து அம்பு எறிய சொன்னார்கள். இங்கே நமக்கு இப்பொழுது என்ன போர் நடக்கிறது, எதிலே நாம் குறிபார்த்து அம்பு எறிய வேண்டும் என்று நம்முடைய மனதிலே கேள்வி வரும். அன்றைக்கு நபி அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கும் நமக்கு உதாரணம், இன்றைக்கும் அதே தான் நமக்கு கட்டளை. எதிரியினுடைய திட்டத்தை, அவனுடைய செயல்பாடை சரியாக கணித்து நம்முடைய போராட்டத்தை சரியான வழியில் நாம் செலுத்த வேண்டும். ஏதோ சாலை மறியலோ, ரயில் மறியலோ, ஏதாவது ஒரு அலுவலகத்தை முற்றுகையிடுவதோ இதுவெல்லாம் சரியான போராட்டமாக ஆகாது. நம்முடைய போராட்டம் அதை சரியான கண்ணோட்டத்தில் சரியாக குறிவைத்து நீங்கள் எதிரியை தாக்குங்கள். வஸ்தபகூன் அபுலக்கும், அம்புகளை வீணாக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முயற்சிகளை, உங்களுடைய சக்திகளை நீங்கள் வீணாக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சக்திகள் எல்லாம் இன்றைக்கு போராட்டங்கள் மூலமாக, தவறான போராட்டங்கள் மூலமாக வீணாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த போராட்டங்களை எல்லாம் பார்த்து அவன் அங்கே கை கொட்டி உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நாம் இங்கே கத்திக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ அடிதடி சண்டைகள், இவைகள் எல்லாம் எந்த பலனும் இன்றைக்கு தரவில்லை. ஆக நம்முடைய எதிரி நம்முடைய இந்த போராட்டங்களை எல்லாம் பார்த்து, இவன் இன்னும் ஆக அடிமட்டத்தில் தான் இருக்கிறான், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இவர்கள் நம்மை நெருங்கவே முடியாது என்று அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்னவென்று தெரியுமா? எதிரி நம்மை அடிப்பதற்கு முன்னால் அவனை நாம் திருப்பி அடிப்பதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. ஏதோ வன்முறையை தூண்டுவது போல பேசுகிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் அது. எதிரி நம்மை திருப்பி நம்மை அடிப்பதற்கு முன்னால் நாம் அவனை அடிக்க வேண்டும். அதற்கு வரலாற்றிலே ஒரு சான்றை நாம் பார்க்கலாம். பத்ர் போர் உருவாவதற்கு யார் காரணம்? முஸ்லிம்களா அல்லது எதிரிகளா? பத்ர் போர், உண்மையில் அந்த பத்ர் போர் உருவாவதற்கு எதிரிகள் காரணம் அல்ல, இஸ்லாமியர்கள் தான் காரணம். எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் மக்காவிலிருந்து அந்த எதிரிகள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் சிரியாவிற்கு சென்று வாணிபம் செய்து, வியாபாரம் செய்து, பலவிதமான செல்வங்களை, வாணிப பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பவும் மக்காவிற்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல், தொந்தரவும் செய்யாமல் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே சென்று கொண்டிருப்பார்கள். இந்த செய்தி இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு இந்த செய்தி வரும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ சுஃபியானுடைய படை அவ்வளவு செல்வங்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்துவிட்டு திரும்பவும் மக்காவுக்கு செல்கிறார்கள். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். ஏனென்றால் அந்த அவ்வளவு பெரிய செல்வங்களுக்கும் சரியான பாதுகாப்பு அவர்களிடத்திலே இல்லை. இதை சரியாக பயன்படுத்தி அவர்களை அடித்தோம் என்று சொன்னால், அந்த செல்வங்களை பறித்துக் கொண்டோம் என்று சொன்னால் காலத்திற்கும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள், அதனுடைய காயம் அவ்வளவு வலிமையாக இருக்கும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாருங்கள், அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிக்கலாம் என்றுதான் நபி அவர்கள் முதலிலே அழைப்பு கொடுப்பார்கள். அப்பொழுது யாருக்குமே அது போர் என்று தெரியாது. எனவே ஒரு 300 பேர் மட்டும்தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களோடு வருவார்கள். யாருக்கும் அப்பொழுது போர் என்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே சென்று சேர்வதற்குள்ளே அபூ சுஃபியானுடைய வியாபார படை அந்த
இடத்தை விட்டு தப்பித்துவிடும். பிறகு அது ஒரு பெரிய பதிரு போராக மாறும். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இங்கே நமக்கு நோக்கம், எதிரிகள் அங்கே எந்த பிரச்சனையும் செய்யாவிட்டாலும் கூட அவர்களை ஏதாவது ஒரு வகையிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி அவர்களை துன்பம் தர வேண்டும், அவர்கள் கஷ்டப்பட வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு வழிகாட்டலை இங்கே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு எதிரிகள் எவ்வளவோ நம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நாமும் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கிறோமே தவிர எதிர்த்து எந்த ஒரு அடியும் இன்றளவு வரை நாம் செய்யவில்லை. மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் திருப்பி அடிப்பதோ அல்லது எதிர்த்து போராடக்கூடிய வழிமுறையோ எந்த வகையிலும் அதை நாம் சரியாக செய்யவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. முன்பெல்லாம் நேருக்கு நேர், அதாவது போரின் மூலமாக நேருக்கு நேர் கத்தி சண்டை, பெரிய படையோடு நேருக்கு நேர் மோதினார்கள். அது அந்த காலம். ஆனால் இன்றெல்லாம் அப்படி கிடையாது. நம் மீது போர் தொடுத்திருப்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சதிகள் எல்லாம் மறைமுகமான சூழ்ச்சியான சதிகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லாமே மறைமுகமான சூழ்ச்சியான சதிகள். ஆகவே அவர்களுடைய அந்த மறைமுகமான சூழ்ச்சியான அந்த சதிகள் எல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நம்மை நாமே அவர்களுடைய வலையில் நாமவே இன்றைக்கு விழுந்திருக்கிறோம். மிக முக்கியமான 3 விஷயங்கள் மூலமாக இன்றைக்கு நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முதலாவது விஷயம், அதாவது மீடியா, தொலைக்காட்சி, இணையதளம், விளையாட்டு, பொழுதுபோக்கு. இந்த விஷயத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கூட்டம் சீரியலுக்கே அடிமைப்பட்டு வாழ்நாள் முழுவதும் மவுத்து வரை சீரியல் பார்த்தே சீரழியக்கூடிய ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் விளையாட்டு 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 என்று விளையாட்டிற்கே முக்கியத்துவம் கொடுத்து வேறு எதை பற்றியுமே சிந்திக்காமல் கடைசி வரை விளையாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வீணா போகக்கூடிய ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் சமூக வலைதளங்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று சொல்லி அதிலேயே தங்களுடைய முழு நேரங்களையும் கழித்து மவுத்து வரை அதிலேயே இருந்து அதோடு வீணா போகக்கூடிய ஒரு கூட்டம். இப்படியே நம்மை பொழுதுபோக்கு, மீடியா, தொலைக்காட்சி, சீரியல், சமூக வலைதளங்கள் இப்படியே நம்மை ஒரு இன்றைக்கு நிறைய இந்தியாவிலே அதற்கு நிறைய வாலிபர்களும் சரி பெரியவர்களும் சரி அதற்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு முழுவதுமாக அவர்களுக்கு அடிமையாகிவிட்டார். இப்படியெல்லாம் ஈடுபட்டு பொழுதுபோக்கு, விளையாட்டு, சீரியல், சமூக வலைதளங்கள் என்ற நம்முடைய அறிவை, நம்முடைய சிந்தனையை திசை திருப்பிவிட்டு அவனுடைய உண்மையான சதி அவனுடைய உண்மையான சதி என்னவென்றே சிந்திக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு நம்மை அவர்கள் அடிமைப்படுத்திவிட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. சமூக வலைதளங்கள், பொழுதுபோக்கு, விளையாட்டு இவைகளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு சரியான தடத்திற்கு நாம் கொண்டு வராத வரை நம்மால் சரியான சிந்தனையை நம்மால் முதலில் சிந்திக்கவே முடியாது. அவர்களுடைய உண்மை ரூபமும் நமக்கு தெரியாது. இதிலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு செய்திகளில் காண்பிப்பதுதான் 100% உண்மை என்பது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நோக்கம் பரபரப்பாக ஒரு செய்தியை காண்பிக்க வேண்டும், அதை மறக்கடிக்க அடுத்து இன்னொரு பரபரப்பான செய்தியை காண்பிக்க வேண்டும், அதை மறக்கடிக்க அடுத்து இன்னொரு செய்தியை பரபரப்பாக காண்பிக்க வேண்டும். இப்படியே நம்மை பரபரப்பாகவே வைத்து ஒரு உண்மையான எதிரி யார் என்று கூட தெரிந்து கொள்ளாமல், அவனுடைய திட்டங்கள் சதி என்னவென்று கூட தெரிந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்திய நாடு போன்ற பல நாடுகளை இன்றைக்கு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதே அவர்களுடைய நாடுகளை சென்று பாருங்கள், சமூக வலைதளங்களை யாருமே உபயோகிக்க மாட்டார்கள். தொலைக்காட்சி அவர்களுடைய நாட்டிலே தடை செய்யப்பட்டுள்ளது. போதை பொருட்கள் அவர்களுடைய நாட்டிலே தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே நாம் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறோமோ அதுவெல்லாம் அவர்களுடைய நாட்டிலே தடை செய்யப்பட்டு ஆக சிறந்த மேதாவிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓப்பனாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றும் சரியான சிந்தனைகள் இல்லாமல் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியவில்லை. இரண்டாவது, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, தவறான கல்வி திட்டத்தை நம் மீது திணித்து விட்டார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பாடத்திட்டங்களும் சரி, அரபிக் பாடத்திட்டத்தை தவிர, ஏனென்றால் அதிலே கை வைக்க முடியாது, அதை மாற்றவும் முடியாது, அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது.
மீதம் இருக்கக்கூடிய எல்லா கல்வி திட்டங்களும் அவர்கள் உருவாக்கி இதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், இந்த அறிவை மட்டும்தான் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தவறான கல்வி திட்டத்தை நமக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். நாமும் அதுதான் கல்வி, அதுதான் நமக்கு எல்லாம், அதுதான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி சொல்லி தவறான கல்வி திட்டத்தை இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி தவறான கல்வி திட்டத்தை தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேச முடியும் என்று நம்மிலே கேள்வி வரும். உதாரணத்திற்கு மருத்துவமும் சரி, சட்டமும் சரி, விஞ்ஞானமும் சரி, இது எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா படிப்புகளும் சரி தவறான கல்வி திட்டம் தான். உதாரணத்திற்கு நாம் மருத்துவத்தை மட்டும் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாது. உலகமே இன்றைக்கு மருத்துவத்தை போற்றுகிறது, மருத்துவத்தை கண்டு வியக்கிறது. ஆனால் மருத்துவம் தப்பு என்று சொன்னால் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்முடைய உள்ளத்திலே கட்டாயம் கேள்வி வரும். அதை விளக்குவதற்காக வேண்டி கண்டிப்பாக இங்கே நாம் பேசியே ஆக வேண்டும். மருத்துவத்தை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவத்திலே 97% பொய்யான தவறான மருத்துவம் தான் இன்றளவு வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களுக்கே தெரியாது அவர்கள் செய்வது தவறுதான், நாம் பார்க்கக்கூடிய வைத்தியம் தவறு என்று அவர்களுக்கே தெரியாது. அவர்களுடைய பெற்றோர்கள் வந்தாலும் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் மீது தவறல்ல, அவர்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த சிஸ்டம், அந்த கல்வி, அந்த மருத்துவ கல்வி தவறு. 97% இன்றைக்கு மருத்துவத்தை நாம் தவறாகத்தான் பயன்படுத்துகிறோம். தவறான வைத்தியம் தான் நமக்கு செய்யப்படுகிறது, தவறான மருந்துகள் தான் நாம் சாப்பிடுகிறோம். உதாரணத்திற்கு மருத்துவம் தேவைப்படக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் 3% மட்டும்தான். ஏதாவது ஒரு வெளியில் இருந்து ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு கத்தி வெட்டு, அருவா வெட்டு, ஏதாவது ஒரு பாம்பு கொத்தி விடுகிறது, தடிக்கு கீழே விழுந்து விடுகிறோம், அல்லது ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுகிறது, இந்த சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் மருத்துவம் செய்ய வேண்டும். 3% மட்டும்தான் மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கு மருத்துவம் மருத்துவம் மருந்து மருந்து என்று சொல்லி முழு வாழ்க்கையும் இன்றைக்கு நாம் அதற்கே தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலை அல்லாஹு தஆலா ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். நம்முடைய உடல் அல்லாஹ்வுடைய படைப்பிலே எந்த குறையுமே சொல்ல முடியாது. நம்முடைய உடலில் அழகிய ஒரு அறிவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்து உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் உடலே அதை சரி செய்து கொள்ளும். நாம் அதற்கு ஒத்துழைப்பு செய்தாலே போதும், உடல் தானாகவே சிறிது நாட்களில் அதை சரி செய்து கொள்ளும். ஆனால் இந்த ஒரு ரகசியம் கூட நம்மை தெரிய விடாமல் மருத்துவ ரீதியாக நம்மை இன்றைக்கு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்து அவர்களுடைய மருந்தையும் விற்பனை செய்து கொள்கிறார்கள், நம்முடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து விடுகிறார்கள், முழுக்க முழுக்க நம்மை அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு தூசி ஒண்ணு உள்ளுக்குள்ளே செல்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்றுவிட்ட அந்த தூசியை வெளியே கொண்டு வருவதற்கு நம்முடைய உடலில் ஒரு அழகிய அறிவாக அல்லாஹு தஆலா தும்மல் என்கிற ஒரு முறையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தூசி உள்ளே போனால் தானாக தும்பல் மூலமாக அந்த தூசியால் வெளியே வந்துவிடும். ஒரு 4-5 தும்பல் அல்லது தூசி எந்த அளவிற்கு அதிகமாக சென்றிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல தும்பல் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த தும்பல் அதிகமாக வருகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? தும்பல் அதிகமாக வருகிறது என்று சொல்லி அதற்கு ஒரு மருத்துவத்தை பார்த்து மருந்தை தேடி போய் தும்பலுக்கு மாத்திரை போட்டு அந்த தூசியை, தும்பலை நிறுத்திவிட்டு தூசியை உள்ளேயே வைத்துக் கொள்ளும். இதனால் என்ன ஆகும்? வெளியே வர வேண்டிய தூசி இப்பொழுது அந்த கிருமி, அந்த அழுக்கு வெளியே வரவில்லை. ஒரு 2 நாட்கள் தும்பிவிட்டு பேசாமல் இருந்திருந்தால் தூசி வெளியே வந்திருக்கும். ஆனால் நாம் அதை நோய் என்று நினைத்து கொண்டு நம்முடைய அறிவு, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அறிவு அழகாக செய்யக்கூடிய அந்த வேலையை அதை செய்ய விடாமல் ஆக்கி அதை தடுத்து ஒரு மாத்திரை போடுவது வைத்தியம் அல்ல. நம்முடைய உடலில் அறிவு செய்யக்கூடிய அந்த வேலையை தடுப்பதற்கு தான் இன்றைக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. டாக்டரும் இன்றைக்கு அதைத்தான் தவறாக செய்கிறார். அதற்கு ஒரு மாத்திரை போடுகிறது. நம்முடைய உடல் அப்பொழுதும் அந்த தூசியை அது விடாது. சரி, ஒரு தரையிலே ஒரு தூசி படிந்து விட்டது, பெருக்கினால் போய்விடும். அதை அங்கேயே படிந்து விட்டால் தண்ணி ஊற்றி அலசி கழுவி விடுவது போல படிந்து விட்ட அந்த தூசியை, மாத்திரை போட்டு படிய வைக்கப்பட்ட அந்த தூசியை
நம்முடைய உடல் அறிவு அழகாக வேலை செய்து ஒரு தண்ணி மூலமாக அதை கரைத்து மூக்கு ஒழுகுதல் மூலமாக ரன்னிங் நோஸ் மூலமாக அதை வெளியாகும். ஒரு நாள் 2 நாள் அடுத்து ரன்னிங் நோஸ் ஏற்படும். நாம் என்ன செய்வோம்? அதை தவறு என்று நினைத்து கொண்டு அதற்கு ஒரு மாத்திரை போட்டு அதையும் வேலை செய்ய விடாமல் அந்த தூசியையும் வெளியேற்ற விடாமல் உள்ளேயே வைத்துக்கொள்ளும். அப்பொழுதும் நம்முடைய உடல் விடாது. அறிவு நல்ல முறையிலே வேலை செய்து சரி தூசியை வெளியே அனுப்பினோம், அதையும் இந்த முட்டாள் உள்ளே வைத்துக் கொண்டான். அடுத்து கழுவி வெளியே அனுப்பினோம், அதையும் இந்த முட்டாள் உள்ளே வைத்துக் கொண்டான். சரி, அதை கட்டியாக்கி இருமல் மூலமாக அதை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யும். நாம் என்ன செய்வோம்? இருமலும் ஒரு நோய் என்று நினைத்துக் கொண்டு அந்த இருமலுக்கு ஒரு மாத்திரை போட்டு அதற்கு மருத்துவம் செய்வோம். அதற்கு மேல் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. 3 முறை அல்லாஹ் அழகிய ஒரு அறிவாக வைத்திருக்கிறான். நல்ல முறையில் வேலை செய்தது. நாமே மருத்துவம் தேடி போய் மருந்துகளை போட்டு நாமே கெடுத்துக் கொண்டோம். இப்பொழுது கட்டியாகி இருக்கக்கூடிய அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி கடைசியில் மூச்சு விடுவதற்கு கூட சிரமமாகி வீசிங் ப்ராப்ளம் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். கடைசியில் அந்த கட்டி பிடித்த அந்த சளியே போய் புற்றுநோயாக கடைசியில் கேன்சராக மாறிவிடும். சாதாரண ஒரு தூசியை வைத்து கேன்சர் வரை இன்றைக்கு நாம் எவ்வாறு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம், எவ்வளவு பெரிய தவறான ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு நாம் செயல்படுகிறோம். ஒரு பக்கம் நம்முடைய நேரம் வீணாகிறது, ஒரு பக்கம் நம்முடைய பணம் வீணாகிறது, ஒரு பக்கம் நம்முடைய ஆரோக்கியம் வீணாகிறது. முழு வாழ்க்கையே இன்றைக்கு வீணாகி கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் இதே போன்றுதான் நம்மை ஏமாற்றப்படுகிறது. ஒரு கெட்டு போன ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சரியாக வேலை செய்து வாந்தியின் மூலமாக அதை வெளியே தள்ளிவிடும். கெட்டு போன பொருளை எந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த பாகமும் ஏற்றுக்கொள்ளாது. உடனே அறிவு வேலை செய்து வாந்தியின் மூலமாக அது வெளியே அனுப்பும். நாம் என்ன செய்வோம்? ஐயோ வாந்தி எடுக்கிறோம் என்று சொல்லி அந்த வாந்திக்கு ஒரு மாத்திரை போட்டு அந்த கெட்டு போன உணவை உள்ளேயே வைக்கும். அறிவு அப்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்பொழுதும் சரியாக வேலை செய்து ஃபுல்லா அதை கலக்கிவிட்டு வயிற்றுப்போக்கின் மூலமாக அந்த கெட்டுப்போன உணவை அது வெளியாகும். நாம் என்ன செய்வோம்? வயிற்றுப்போக்கிற்கு ஒரு வைத்தியம் பார்த்து அதற்கு ஒரு மாத்திரை போட்டு அதையும் உள்ளேயே வைப்போம். அப்பொழுதும் அது நம்மை திட்டும். ஏதாவது ஒரு வகையில் அந்த கிருமியை அந்த கெட்டுப்போன பொருளை வெளியே அனுப்பலாம் என்று பார்த்தால் இவன் ஏன் இப்படி செய்கிறான்? கடைசியில் அந்த கெட்டுப்போன கழிவுகளை எல்லாம் எரித்து ஆவியாக்கி அதிகமான உஷ்ணத்தின் மூலமாக அது வெளியாகும். நாம் என்ன செய்வோம்? அதை காய்ச்சல் என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த காய்ச்சல் மூலமாக வெளியேற விடாமல் அதற்கும் ஒரு மருந்து மாத்திரை தேடி மருந்தை போட்டு அதை வெளியேற விடாமல் உள்ளே வைத்து கடைசியில் ஒவ்வொரு நோயையும் அதனுடைய இறுதி கட்டத்திற்கு சீரியஸ் கண்டிஷனுக்கு கொண்டு செல்வதே இந்த மருத்துவம் தான், இந்த சிஸ்டம் தான். எண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நோய் வந்தாலும் சரி, உள்ளுக்குள் இருந்து எந்த நோய் வந்தாலும் சரி, தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், வயிற்றுப்போக்கு, வாந்தி, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதோடு ஒரு 2 தினங்கள் போராடுங்கள், ஒத்துழையும், தானாக அது சென்றுவிடும். பெருமைக்காக சொல்லவில்லை. கடந்த 3 நாட்களாக சளி, தலைவலி, ஜுரம், இதுவரை ஒரே ஒரு சிறிய மாத்திரை கூட போடவில்லை. இன்றைக்கு இங்கே அல்லாஹ்வுடைய கிருபையால் நன்றாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கொலை கூட வைக்க முடியாமல் நேற்றெல்லாம் படுத்துகிறோம். ஆக நாம் செய்யக்கூடிய ஒரே வேலை, அவர்கள் நம் மீது திணித்து வைத்திருக்கிற இந்த தவறான மருத்துவ அந்த திட்டத்தை, தவறான கல்வி திட்டத்தை புரிந்து சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது. ஆனால் நேரமின்மையின் காரணமாக உங்களுக்கெல்லாம் இது குறித்து நிறைய தகவல் வேண்டும் என்று சொன்னால் யூடியூபிலே எதற்கோ நாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களை, இன்டர்நெட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எதோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த இலவச எம்பிகளை கூட இன்றைக்கு நாம் வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கிறோம். பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யூடியூபிலே கோவை பாஸ்கர் என்று சர்ச் செய்து பாருங்கள். எல்லா விதமான உலக அரசியல் என்றால் என்ன, உலக மருத்துவம் என்றால் என்ன, நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெளிவாக, நம்முடைய உண்மையான எதிரி யார், எப்படி போராட வேண்டும் என்பதை தெளிவாக கோவை பாஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு
ஆராய்ச்சியாளர் தெளிவாக பேசியிருக்கிறார். அந்த ஆடியோ வீடியோ தொகுப்புகளை அதிகமாக கேளுங்கள். அந்த மருத்துவத்துடைய அந்த நிலைகள் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை திட்டங்களை புரிந்து நம்முடைய போராட்டங்களை திட்டங்களை சரியான பாதையில் வழிவகுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.